வெயிட்டான சம்பளத்துடன் வெளியேறிய சாச்சனா, அடேங்கப்பா இத்தனை லட்சமா? பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 நிகழ்ச்சி தற்போது இறுதி கட்டத்தை எட்டி வருகிறது. 60 நாட்களை கடந்து ஒளிபரப்பாகி வரும் இந்நிகழ்ச்சியில் தற்போது 17 போட்டியாளர்கள் உள்ளனர். இதில் இந்த வாரத்திற்கான நாமினேஷனில் முத்துக்குமரன், ஜாக்குலின், சௌந்தர்யா, மஞ்சரி, சாச்சனா, ஆனந்தி உட்பட மொத்தம் 12 பேர் இடம்பெற்று இருந்தனர். இவர்களில் நேற்றைய வீக்கெண்ட் எபிசோடு முடிவில் ஜாக்குலின் மற்றும் சௌந்தர்யாவை காப்பாற்றினார் விஜய் சேதுபதி. எஞ்சியுள்ள 10 பேரிலிருந்து யார் எலிமினேட் ஆவார்கள் என ஆவலோடு காத்திருந்த ரசிகர்களுக்கு திடீர் ட்விஸ்டாக இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் நடைபெற்றுள்ளது. அதில் மக்கள் அளித்த வாக்குகளின் அடிப்படையில் குறைவான வாக்குகளை பெற்ற சாச்சனா மற்றும் ஆர்ஜே ஆனந்தி ஆகியோர் இந்த வாரம் எலிமினேட் செய்யப்பட்டுள்ளனர். இதில் சாச்சனா இந்த சீசனில் எலிமினேட் ஆவது இது 2வது முறையாகும். இதற்கு முன்னர் பிக் பாஸ் நிகழ்ச்சி தொடங்கிய முதல் நாளே சாச்சனா எலிமினேட் செய்யப்பட்டார். பிக் பாஸ் வரலாற்றிலே முதல் நாளிலே எலிமினேட் ஆன போட்டியாளர் சாச்சனா தான். பின்னர் சீக்ரெட் ரூமில் 3 நாட்கள் இருந்த சாச்சனா 4வது நாள் மீண்டும் பிக் பாஸ் வீட்டுக்குள் அனுப்பி வைக்கப்பட்டார். இதன் பின்னர் பல முறை எலிமினேஷனில் இருந்து தப்பி வந்த சாச்சனா ஒரு வழியாக இந்த வாரம் எவிக்ட் செய்யப்பட்டிருக்கிறார். சாச்சனா இந்த நிகழ்ச்சியில் விளையாடிய 60 நாட்களுக்கு அவர் வாங்கிய சம்பள விவரம் வெளியாகி உள்ளது. அதன்படி ஒரு நாளைக்கு அவருக்கு 20,000 ரூபாய் சம்பளமாக வழங்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் 60 நாட்களுக்கு அவர் 12 லட்சம் ரூபாய் சம்பளமாக வாங்கியிருக்கக்கூடும் என கூறப்படுகிறது. இந்த சீசனில் இதுவரை எலிமினேட் ஆன போட்டியாளர்களில் அதிக சம்பளம் வாங்கியவர் சாச்சனா தான். மீண்டும் ட்விஸ்ட் செய்யும் விஜய் டிவி. இந்த பிக் பாஸ் சீசன் தொடங்கியதிலிருந்து ஆடியன்ஸை எப்படியாவது என்கேஜாக வைக்க வேண்டும் என்று விஜய் டிவி மெனக்கெடுவது அப்பட்டமாக தெரிகிறது. விஜய் டிவியில் ஒளிபரப்பாக கூடிய பிக் பாஸ் தொடக்க காலங்களில் 8:30 மணிக்கு ஒளிபரப்பாகி வந்தது. அது 9 மணியாகி இப்போது 9:30க்கு ஒளிபரப்பாகிறது. இது முடிவடைய 11 மணி ஆகிறது. மக்களுடைய மென்டல் ஹெல்த்தை பற்றி கொஞ்சம்